அன்புள்ள சகோதரர்களே, இது கேள்விபதில் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்குள் நான் நுழைவதற்கு முன்னால ஒரு 5-10 நிமிடங்கள் நம்ம இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் சம்பந்தமான ஒரு சில செய்திகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு, காரணம் நான் உங்களுக்கு புதுசாக அதில் சொல்வதற்கு எதுவும் இருக்காது. ஏனென்றால் முஹர்ரம் நம்ம இங்கே ஒரு 10 வருஷம் இருந்தோம்னு சொன்னால் 10 முஹர்ரங்கள் என்னது வந்து போயிருக்கும். 10 முஹர்ரம் என்னன்னு நம்மளுக்கு தெரிந்திருக்கும். இதில் இவர் எதுவுமே புதுசாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு 100% தெரிந்திருக்கும் என்பதனால ஒரே ஒரு செய்தியை நம்ம படிச்ச மாதிரியும் இருக்கும், அமலுக்கு ஒரு தெரிந்தது போன்றும் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதில் என்ன என்று சொன்னால், இந்த நாங்கள் முஹர்ரமில் பிடிக்கக்கூடிய ஆஷூரா நோன்பு, இந்த ஆஷூரா நோம்புடைய சிறப்பு எல்லோருக்கும் தெரியும். ஆஷூரா நோம்புடைய சிறப்பு தெரியும். இந்த ஆஷூரா நோம்புடைய ஒரு வரலாற்றை மட்டும் நாங்கள் சுருக்கமாக தெரிந்து கொண்டால் நல்லது. இந்த நோன்பை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிச்ச இந்த நோம்பை நம்ம 3 கட்டங்களாக பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா நோம்பை பிடிச்சாங்களே, இதை 3 கட்டங்களாக என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். இப்படி 3 கட்டங்களாக பார்க்கலாம் என்று சொன்னால், முதலாவது ஆஷூரா அப்படின்றது நம்மலாம் தெரிஞ்ச விஷயம். 10க்கு நம்ம என்ன சொல்லுவோம், அஷரா, அதுல இருந்து ஆஷூரா. திஸ் ஆண்டா 9, தாசு ஆண்டா 9வது நாள். இப்படி அரபுல எல்லாத்துக்கும் சொல்லலாம். அரபுல என்ன செய்யலாம், சாபு ஆன்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், அப்படி சொல்லலாம். அந்த அடிப்படையில தான் இதுக்கு அந்த 10 என்று பேர் வந்தது. 10வது நாள் பிடிக்கக்கூடிய நோம்புக்கு தான் ஆஷூரான்னு பேர். நம்ம அதுக்கு முந்தி பிடிச்சாலும் சரி, பிந்தி பிடிச்சாலும் சரி, தாண்டி பிடிச்சாலும் சரி, அதுக்கு ஆஷூரா நோம்பு என்னது பேர்ல. ஆஷூரா நோம்பு 2 நோம்பும் அல்ல, 2 நோம்பு பிடிக்கிறோம். அந்த 2 நோம்பும் கட்டாயம் அது சுன்னத்தான நோம்பு சேர்த்து தான் பிடிக்கணும், அது வேறு விஷயம். ஆனா பெயர் ஆஷூரா என்பது எதுக்கு, 10வது நாளுக்கு மட்டும் உரியது. அப்ப இந்த 10வது நாளுக்கு மட்டும் உரிய இந்த ஆஷூரா நோம்பு முதலாக பிடித்தவர்கள் ஜாஹிலியா மக்கள். அன்ன ஆஷூரா கான யௌமன் யசூமுஹு அஹ்லுல் ஜாஹிலியா. ஜாஹிலியா மக்கள் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆஷூரா இருந்தது. முஹர்ரம்ல 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வராங்க, அவங்களும் பிடிச்சு வராங்க. ஜாஹிலியா மக்கள் பிடிக்கிறாங்கடா அர்த்தம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்க முந்தின நாள்ல இருந்து என்ன செய்யறாங்க, அவங்க பிடிச்சிக்கின்னு வராங்க அந்த நோம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிடிச்சிக்கின்னு வராங்க. இது முதல் கட்டம். இஸ்லாம் கிடைச்ச பிறகு ரசூலுல்லாஹ் அதை கண்டினியூ பண்றாங்க. இஸ்லாம் கிடைத்த பின்னாலும் நபி அவர்கள் அதை கண்டினியூ பண்றாங்க. மற்றபடி அது என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக ஒரு சுன்னாவாக ஆரம்பத்தில் ஏவிய ஒன்று அல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியா மக்கள் பிடிச்சிட்டு வராங்க, இஸ்லாத்திலே நோன்பு என்றது உண்டு. அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த நோன்பை கண்டினியூவா பிடிக்கிறாங்க. இது முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஜாஹிலியா மக்கள் இந்த நோன்பை என்ன செய்தார்கள், நோற்று வந்தார்கள். இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னிருந்தே நோற்று வந்தார்கள். காரணம் அவங்களுக்கு தெரிந்திருந்ததா இல்லையான்னு அதுல வரல, நோம்பு பிடிச்சிட்டு வராங்க. இப்படி பிடிச்சிட்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப எத்தனை வருடம் இஸ்லாம் கிடைத்த பின்னால பிடிச்சிக்கிறாங்க, 13 வருடம். இஸ்லாம் கிடைக்கும் முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நீண்ட காலமா என்ன செய்யறாங்க, அந்த நோம்பு பிடித்து கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, மதீனாவுக்கு வராங்க ரசூலா. மதீனாவுக்கு வந்தா அங்க படிச்ச மக்கள் நோம்பு பிடிக்கிறாங்க. படிச்ச மக்கள் யாரது, யூதர்கள். யூதர்கள் நோம்பு பிடிக்கிறாங்க. படிச்ச மக்கள் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க வேதத்தோடு உள்ளவங்க, இவங்க வேதத்தோடு இல்லை. அப்ப அவங்க அந்த நோம்பை பிடித்து கொண்டு வருகிறார்கள். ரசூல் அங்க பாக்குறாங்க, இவங்க இந்த நோம்பு பிடிக்கிறாங்க. மக்காவாசிகள் பிடிக்கிறேன்னா அவங்க குறைஷிகள், அவங்க ஜாஹிலியா மக்கள், அவங்க என்னது அந்த வேதத்தோடு சம்பந்தப்படாதவர்கள். ஆனா மதீனா உள்ள யூதர்கள் என்ன செய்யறாங்க, இந்த நோம்பை பிடிக்கிறாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறாங்க, ஏன் பிடிக்கிறீங்க இந்த நோம்பை, நீங்க இங்க ஏன் பிடிக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்ன விளக்கம் அது, இந்த நாள்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதும் அதே நேரத்தில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டதும் அப்படின்ற ஒரு காரணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் உரிமை பேசுவதற்கு தகுதியானவர்கள் நாம், நீங்க பேசுவதை விட மிகவும் தகுதியானவர்கள் நாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அடிப்படையில் சொல்றாங்க, பரம்பரை அடிப்படையில். பரம்பரை அடிப்படையில் யார் மிகவும் தகுதி, யூதர்கள் தான். இஸ்லாத்துல பரம்பரை என்றது அந்த பரம்பரையின் காரணமாக ஒருத்தன் மார்க்கத்தில் முந்துறது இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொள்கை அடிப்படையில் யார் தகுதி, நாங்க தான். நஹ்னு அஹ்கு பி மூசா மின்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த நோன்பை பிடிச்சி மற்ற மக்களுக்கும் இந்த நோன்பு கட்டாயம் பிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஃபர்லாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி கட்டளையிடுறாங்கன்னா, இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடையில தான் தெரிய வருது. எப்படி உதாரணமா ஒரு காலையில வைங்களே, நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, சாதாரணமா பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, 11 மணி போல என்னது தெரிய வருதுன்னு வைங்க காலையில. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது நாள் ஆகுது, உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா,
ஒவ்வொருத்தரா தெரிவு செஞ்சு அனுப்புறாங்க. நீங்க இங்க போங்க, நீங்க இங்க போங்க, நீங்க இங்க போங்க, போய் யாரெல்லாம் சாப்பிடலையோ அப்படியே சாப்பிடாம கண்டினியூ பண்ணுங்க நோம்ப. அப்படி என்ன செய்யுங்க, நோம்ப கண்டினியூ பண்ணுங்க. யாரெல்லாம் சாப்பிட்டு விட்டீர்களோ அவர்கள் சாப்பாட்டை நிறுத்திடுங்க. இப்ப இருந்து என்ன செய்யுங்க, நீங்க நோம்பை தொடருங்கள். அதாவது இதுவரைக்கும் 11 மணி சாப்பிட்டோமா, நீங்க என்ன செய்வானா இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம், அந்த இடத்துல நோம்பை என்ன செய்யுங்க விடியுங்க. அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோம்பை என்ன செய்தார்கள், கடமையாக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை கடமையாக்கினார்கள். நோன்பை கடமையாக்கியது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு அந்த நோன்புல அடுத்த வருஷம் இவங்க கவனம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு கவனம் எடுத்தாங்கன்னா, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு கூட நாங்க நோம்பு பிடிக்க வச்சோம். நுசவ்விமு சிபியானனா, சிறுவர்கள் நோம்பு பிடிக்க வச்சோம். அவங்க பசியில அழுதாங்கண்டா, பொம்மைகளை அதை இதை கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தி மகரிப் வரைக்கும் அவங்களை கொண்டு போற அளவுக்கு என்ன செய்தோம், நாங்கள் வைத்தோம்னு சொல்றாங்க. அப்ப இது இரண்டாவது கட்டம், வாஜிபாகிறது இரண்டாவது கட்டம். இரண்டாவது கட்டம் எவ்வளவு காலத்துக்கு நீடிச்சிக்கலாம், 2 வருஷத்துக்கு தான். எப்படி 2 வருஷத்துக்கு நீடிச்சிக்கலாம் பாருங்க. முதலாவது வருஷம், இரண்டாவது வருஷம், இரண்டாவது வருடம் தான் நோன்பு என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. அப்படித்தானே, இரண்டாவது வருடம் நோன்பு என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. அப்ப அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்க ஆஷூரா நோன்பு இருக்குதே இதை பிடித்து வந்தோம், இதை பிடித்து வந்தோம். இப்ப யார் அந்த நோன்பை விரும்பினாரோ அவர் என்ன செய்யட்டும், பிடிக்கட்டும். யார் அந்த நோன்பு என்னது பிடிக்கல நினைச்சாரோ அவர் விடலாம், கடமை இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது கட்டத்துக்கு வராங்க. எப்ப இது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது கட்டத்துக்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள். இப்ப இந்த மூன்றாவது கட்டத்துக்கு பின்னால் அந்த நோன்பு வாஜிபாக இருக்கல, ஃபர்லாக இருக்கல. அடுத்ததாக இந்த ரசூல் எப்படி கண்டினியூ பண்றாங்க, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலர் சொல்றாங்க, இது யூதர்களும் பிடிச்சிட்டு வர நோன்பு தானே, நாங்களும் என்ன செய்யறோம், இப்ப இந்த நோன்பு பிடிக்கிறோம், சுன்னா அடிப்படையில் பிடிக்கிறோம், ஆனா யூதர்களோட நாங்க ஒப்பாகிற மாதிரி இருக்குது, யூதர்களோட ஒப்பாகிற மாதிரி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், யூதர்களோட நிறைய இணங்கி போனார்கள். எதுல, மார்க்க விஷயங்கள்ல. ஏன் இணங்கி போனார்கள்னா, இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யல, அப்பொழுது பூர்த்தியாக முழுமையாக வழங்கப்படல. நிச்சயமாக அவங்ககிட்ட வேத அறிவு என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த வேத அறிவு வகையோட முரண்பட்ட அறிவும் இருக்குது, உடன்பட்ட அறிவும் இருக்குது. ஆனா சான்ஸ் அவங்ககிட்ட இருக்குதா இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கட்டளை இடாத விஷயங்கள்ல, தடுக்காத விஷயங்கள் அவர்களோடு இணங்கி போயிருந்தார்கள். என்றைக்கு மார்க்கம் பூர்த்தியாகிட்டதோ அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னது, அவர்கள்ட்ட இந்த எடுப்பதற்கோ இருக்கலாம்னு நினைப்பதற்கோ எதுவுமே அங்க இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் இருந்தால் ல அசூமன் நத்தாசிஅ 9ஐ பிடிப்பேன் அப்படின்னாங்க. 9ஐயும் என்று சொல்லல, இதனாலதான் அந்த கருத்து முரண்பாடு வந்துச்சு. அடுத்த வருஷம் இருந்தால் நான் 9ஐ பிடிப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, இது அந்த ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டுல ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வர்ணிச்சது ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல்ல, ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத முஹர்ரம்ல சொல்றாங்க, நான் அடுத்த வருடம் இருந்தால் அப்படின்னா ஹிஜ்ரி 12 இருந்தால் நான் 9ஐயும் பிடிப்பேன், 9ஐ பிடிப்பேன்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால மரணித்து விட்டார்கள். இதுல என்ன விளங்குன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9ஐ பிடிப்பேன்னு சொன்னாங்களே, அந்த வார்த்தைக்காக வேண்டி தான் இப்ப நாங்க என்ன செய்யறோம், 9, 10 பிடிக்கிறோம். 9, 10 பிடிப்பதற்கான காரணம் 10 தான் ஆஷூரா, 9 ஆஷூரா அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு முரண்படுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, நான் 9ஐ பிடிப்பேன்னு சொன்னாங்க. அதனால 9ஐயும் பிடிச்சு 10ஐ என்ன செய்யறோம், பிடிக்கிறோம். இதுக்கு சிலர் எப்படி விளக்கம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா, 9ஐ பிடிப்பேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனவே 10 விடலாம், 10 பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 9ஆ தானே 9ஐயும் பிடிப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்லலையே, 9ஐயும் பிடிப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 10ஆம் நாளுடைய சிறப்பு மாறாது, 11க்கு 9க்கு மாறாது, 8க்கு மாறாது. 10ஆம் நாளுடைய சிறப்பு எப்பயும் என்னது, 10ஆம் நாளுடைய சிறப்பு தான். யூதர்கள் முரண்படுறதுனால என்ன செய்யாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் 9ஆம் நாள்ல காப்பாற்றப்பட்டாருன்னு ஆகிறாது. அதனால அதை ஞாபகப்படுத்தி நோன்பு பிடிக்கிறன்றது என்றைக்குமே இருக்கும். ஆனா இந்த 9 எதற்காக வேண்டி, முரண்படுவதற்காக வேண்டி. ஒருவர் 9ஐ பிடிக்க கிடைக்கல என்று சொன்னால் அவர் ஆஷுரா நோம்புடைய கூலி அவருக்கு என்ன செய்யாது, இல்லாமல் போகாது. இந்த ஆஷுரா நோம்பு சம்பந்தமாக வரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமான ஹதீஸ் 10வது நாளுக்குரிய ஹதீஸ் தான், 10வது நாளுக்குரிய ஹதீஸ். 9ஆம் நாள் என்பது யூதர்களோடு முரண்படுவதற்கான ஒரு செய்தி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமா பார்த்த ஒரு 3 நிலை, ரசூலுல்லாஹ் அந்த கடைசி மாற்றத்தை எடுத்து பார்த்தா மொத்தம் 4 நிலை. ஒன்று ஜாஹிலியா காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து அப்படி நோம்பு பிடிச்சிட்டு வந்தது. மக்காவுக்கு, அந்த மதீனாவுக்கு வந்த உடனே கடமையாக இருந்து
பிடிச்சது. மூணாவது சுன்னத்தான நிலைமை மாறியது. நான்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அடுத்த வருஷம் என்ன செய்வேன் அப்படி பிடிப்பேன் என்று சொன்னது. இதுதான் நம்ம அந்த ஆஷூரா நோன்பு சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆஷூரா நோன்புடைய ஒரு பின்னணி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் தெரிந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் விளங்கியவைகளை வைத்து அமல்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.